யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி. மாராவை ஆண்டவர் மதுரமாய் மாற்றின ஒரு நிகழ்ச்சி. இதனுடைய பின்னணி கொஞ்சம் மனசில் வைக்கணும். இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்தார்கள். செங்கடலை கடந்த பொழுது அவர்கள் சந்தித்த ஒரு சோதனை தான் இந்த மாரா என்ற இந்த பகுதி. செங்கடலுக்கு பிறகு அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆடல் பாடலோடு கூட வருகிறார்கள். 3 நாட்கள் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வந்தார்கள். அப்பொழுது 3 நாட்கள் நடந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போய்விட்டது. தண்ணீர் தாகத்தினாலே அவர்கள் தவித்தார்கள். அவர்கள் என்றால் 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள், அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் பிள்ளைகள் 3 நாட்களாக தண்ணீர் இல்லாதனால தவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் அவர்கள் மோசேக்கு விரோதமாக மோசே இடத்துல வந்து முறையிட்டார்கள். நாங்கள் என்னத்தை குடிப்போம்? வாட் ஷல் வி ட்ரிங்க்? நாங்கள் என்னத்தை குடிப்போம் என்று அவர்கள் முறையிட்டார்கள். அதை கேட்ட பக்தன் மோசே தேவ சமூகத்தில் அது சொன்னார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், மோசே, அங்கே ஒரு மரம் இருக்கிறது பார், அந்த மரத்தை ஒரு கிளையை வெட்டி இந்த கசப்பாக இருக்கிற இந்த தண்ணீரில் நீ போடு என்று சொல்ல, அதன் அடிப்படையிலே போட்டார். மரக்கிளை வெட்டி போட்ட உடனே கசப்பாக இருந்த தண்ணீர் அது மதுரமாய் மாறிவிட்டது. மிகுந்த சந்தோஷத்தோடு அதை பருகி அவர்கள் அடுத்த ஸ்டேஷன் ஆகிய ஏலிம் என்ற இடத்துக்கு போனார்கள். தண்ணீர் இல்லை அவர்களுக்கு, ஆனால் ஒரு இடத்துல தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரோ கசப்பான தண்ணீராக இருந்தது. ஆகவே தான் அது மாரா என்று பெயரிட்டாலும் பார்க்க. மாரா என்றால் கசப்பு. அதைத்தான் கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். இப்படி ஒரு நிகழ்ச்சி செங்கடலை கடந்த பிறகு நடந்திருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் இடங்கள் அனைத்தும் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த பகுதி மாரா என்கிற அந்த பகுதி இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் ஹெயின் அவாரா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இன்றைக்கும் இருக்கிறது ஹெயின் அவாரா. அந்த இடத்துல இருக்கிற இன்றைக்கும் இருக்கிற தண்ணீர் அது உப்பு தண்ணீராகத்தான் இருக்கிறது. அந்த இடம் இன்றைக்கும் யாரும் விரும்பத்தகாத ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. என்றால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள், இடங்கள், பெயர்கள் அனைத்தும் இன்றைக்கும் உண்மை 100%. வேதம் நிதர்சனமான உண்மை என்பதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இது ஒரு கதை கிடையாது. இதிலிருந்து சில அறிமுகமாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் 15ஆம் அதிகாரம் 22 கொஞ்சம் வாசிங்க. எல்லாரும் இடத்துல நல்லா கேளுங்க. உங்கள் வாழ்க்கையோடு கர்த்தர் தொட்டு பேசுகிற ஒரு நேரம் இது. 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்.
அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் முறுமுறுத்தார்கள், நாங்கள் என்னத்தை குடிப்போம் என்று. 3 நாளைக்கு முன்பு தான் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஆடி பாடி கொண்டு வந்தார்கள். 3 நாளைக்குள்ளாகவே அப்படி ஆடி பாடினவர்கள் வாய் மாறிவிட்டது. என்னத்தை நாங்கள் குடிப்போம் என்று அவர்கள் அங்கே முறுமுறுத்தார்கள். ஏதோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமது வாழ்க்கையிலும் அப்படித்தான் அநேக சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கிறோம். நேற்று தான் நம் தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவ்வளோ மகிமையாய் வெற்றி சிறந்தான்னு சொல்றோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அடுத்த நாளே சொல்லுகிறோம், தேவனே நீர் எங்கே இருக்கிறீர், நீர் இருந்தால் அதெல்லாம் நடக்குமா என்று அடுத்த நாளே நம்ம கேட்கிறோம். ஒரு நாள் நம்ம ஆண்டவரை நம்புகிற நான் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா பாடுகிறோம், பேசுகிறோம். அடுத்த நாள் ஓ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்படித்தான் பேசுகிறோம். ஏதோ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பேசினார்கள் என்று இல்லை, இன்றைக்கும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அது உண்மைத்தான். இவர்கள் 3 நாளைக்கு முன்னுத்தான் அவர் சந்தோஷமாய் பாடிக்கொண்டு வந்தார்கள். நீங்கள் முந்தைய வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், 15:21. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பாடின அடுத்த வசனம் பாருங்க, தண்ணீர் தவனத்தினால் தவித்து 23 முறையிட்டார்கள், முறுமுறுத்தார். தேவ ஜனத்துக்கு இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறாரு. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று பாடுவது எளிது. ஜெபம் கேட்கப்படும் பொழுது, காரியங்களெல்லாம் வாய்க்கும் பொழுது, பிள்ளைகள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல வேலை வாங்கி காரியங்களெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவரை போல தெய்வம் இல்லை, மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுவது எளிது. ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவரை நல்லவர் என்று பாடுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் தான் சூழ்நிலை மாறினால் அவர் பாட முடியும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது நாம் பாடுவது ஆரம்ப அனுபவம், அது உலகத்தார் அப்படிதான் செய்வான். ஆனால் சூழ்நிலை விரோதமாக இருக்கும் பொழுது தலைகீழாய் மாற்றி பேசுவார், அது உலகம். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இல்லைங்க. எந்த நிலைமையிலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவல் இருக்கும். இதுதான் கிறிஸ்தவம். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். என் காரியங்கள் விரோதமாக இருந்தாலும் சரி, நான் விரும்புகிறது நடந்தால் நடக்காமல் போனாலும் சரி, எனக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுவதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி சோதிப்பாருங்க. நம்ம கொடுக்கும் பொழுது நமது நிலைமை என்ன, அது இல்லாத பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம், இப்படித்தாக நமக்கு டெஸ்ட் வரும். அதை வைத்துத்தான் நமது ஆவிக்கிற நிலைமையை கர்த்தர் சோதிப்பார். அதுக்கு இந்த பகுதி நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். ஆகவே சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் என்றால் நாம் தான் வளர்ந்த நல்ல ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. யோபு பக்தன் பாருங்க, யோபு 1:21 எல்லாருக்குமே நல்லா தெரியும். வாசிக்கலாமா? 1:21 யோபு. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எப்பொழுது
ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து விட்டாருங்க. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து 10 பிள்ளைகளின் சவப்பெட்டிகளுக்கு முன்பாக நின்று பாடின பாடல் இது. சாத்தான் நினைக்கிறான், யோபு விருதாவாகவா தேவனை சேவிக்கிறான்? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுக்கும் பொழுது அவன் தூஷிப்பானோ பாரும். இதுதாங்க சாத்தானுடைய கான்செப்ட். என்ன, ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதுதான் யோபு தேவனை சேவிக்கிறான். அவன் நல்லவன், கர்த்தரை நல்லவன் என்று சொல்லுவான். இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டால் தேவனை தூஷிப்பான் என்று சாத்தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நோ 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 நோ, என்னுடைய தாசன் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல. கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, என்னை நல்லவர் என்று தான் சொல்லுவான். ஆராதனை நிறுத்த மாட்டான், பாடலை நிறுத்த மாட்டான் என்று சாத்தானோடு கர்த்தர் சவால் விட்டார். தான் யோபின் புஸ்தகம். சாத்தான் சொல்றான், ஆசீர்வாதம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார்கள் இவர்கள். ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டால் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஆசீர்வாதத்தை பொறுத்து தான் இவர்கள். இதாங்க சாத்தானுடைய கான்செப்ட். ஆனால் யோபு பக்தன் அப்படி அல்ல. அந்த சோதனைக்கு ஆண்டவர் யோபு ஒப்பு கொடுத்தார். சாத்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டான். எடுத்த பொழுது பாடின பாடல், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்தீங்களா, சாத்தானை எல்லாவற்றையும் எடுத்து விட்டாய், இப்பொழுதும் அவன் உத்தமனாய் இருக்கிறான் என்று 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம அப்படித்தான் சோதிப்பாருங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம், நீங்கள் ஓஹோன்னு இருந்திருக்கலாம், நீங்கள் அப்பொழுது ஆண்டவர் துதித்து நல்லா பாடி சந்தோஷமாக வந்துரு, ஆவிக்கிற வாழ்க்கை பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம், இருந்தது கூட இழந்திருக்கலாம் நீங்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாட முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் நல்லவன் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கர்த்தரை போல நல்லவர் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் அதை வைத்துத்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க என்று சொல்ல முடியும். பக்தனை பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே, அதுதான் சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன. அவர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலவான்களாக நீங்கள் வரணும். அப்படி ஆவிக்குரிய ராட்சதர்களாக இருக்கணும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொன்னால் எந்த நிலைமையிலும் சோதனையிலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கு இருக்குதோ இல்லையோ, இருக்கிறத கூட இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் நல்லவர்னு பாட முடியுமா? வல்லவர் என்று பாட முடியுமா? என்றைக்குமே கர்த்தர் நல்லவராகவே இருக்கார் சொல்ல முடியுமா? அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்லா வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நான் சொல்லுகிறேன், உங்கள் நிலைமை அப்படியே போயிடாது. யோபு அப்படித்தான் இருந்தான். ஆனால் என்ன நடந்தது? முடிவை பாருங்கள். அதற்கு பிறகு யோபு, அதுதான் விசேஷம். யோபு புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தையும் பிறகு வாசித்து பாருங்க. அதற்கு பிறகு யோபு என்று சொன்னார், இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்து ஓ யோபு தேசத்திலே உயர்த்தினார் என்றால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும், சோதனைக்கு முடிவு உண்டாகும். சோத்திரன் கர்த்தர் சொல்கிறார், இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யாரெல்லாம் தூஷித்தார்களோ, கேவலமாக பேசினார், அவர்கள் வாயை கர்த்தர் அடைப்பார், அவர்கள் கண்களுக்கு மகள் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். சோத்திரம், உங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களோடு கூட இருக்கிறார். ஓ, உங்கள் முடிவு மகிமையா இருக்கும். இழந்ததை 100 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள், 1 குறையாமல் பெற்றுக்கொள்வீர்கள். ஓ, உங்களை குறித்த தேவ திட்டம் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆகவே சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது பாடுவது எளிது, எல்லாம் எதிராய் இருக்கும் பொழுது பாடுவதற்கு விசுவாசம் வேண்டும். நமக்கு பை ஃபெய்த் விசுவாசிங்க, 100% விசுவாசிங்க. உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி இழந்ததை திரும்ப கொடுத்து, ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாக பேசின அத்தனை பேர் வாய்களை தேவன் அடைப்பார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள்.
இவர்கள் ஆராதிக்கிற இயேசுவே பெரியவர் என்று சொல்லுவார்கள். உங்களை தூஷித்து அதே வாய் சொல்லும், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இயேசுவை பாருங்கள். சிலுவைக்கு போவதற்கு முன்பு கூட அவருக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்வார்கள், தான் சீஷரில் ஒருவனே காட்டி கொடுப்பான், இன்னொருவன் மறுதலிப்பான், நியாயமாய் தீர்ப்பு செய்யாமல் அநியாயமாய் தீர்ப்பு செய்வார்கள், சிலுவைக்கு போவார், மரிப்பார் என்றெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி சிலுவைக்கு போவதற்கு முன்பு ராத்திரி அவர் என்ன செய்தார்? மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். மார்க்கு 14:26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். கடைசி ராபோஜனத்தின் பொழுது எருசலேம் மேல் வீட்டு அறையிலே சிலுவைக்கு போவதற்கு முன்பு ஸ்தோத்திர பாட்டை இயேசுநாதர் பாடினார். அந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகைக்கு பொழுது ராபோஜனத்தில் அவர்கள் பாடுகிற பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 113 118 வரையிலும் பாடுவார்கள் யூதர்கள். அப்படி ஆண்டவர் அன்றைக்கும் சங்கீதம் 113 118 வரையிலும் ஸ்தோத்திர பாடலை பாடிவிட்டுத்தான், நன்றி செலுத்திவிட்டுத்தான் இயேசு சிலுவைக்கு போனார் என்றார். ஓ, எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானம் வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கட்டும், நன்றி இருக்கட்டும், ஸ்தோத்திரம். உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமது சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அவரால் ஆகாத ஒன்றும் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையும் எப்படியும் மாற்ற வல்லவர். அவரால் எல்லாம் கூடும். அதே நேரத்தில் அதற்கு முன்பு நம்மை மாற்ற ஆண்டவர் விரும்புவார். நம்ம மாற்றி தான் சூழ்நிலை மாற்றுவாங்க. ஏனென்றால் தாவீது அரண்மனையிலே அவன் நல்ல ஆட்சி செய்து கர்த்தருக்கு பிரியமான ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் அவன் குகையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் அநேக சந்தர்ப்பங்களில் குகையிலே தேவன் வைத்தார் தாவீது ராஜாவை. குகையில வைத்து தாவீதை மாற்றின பிறகுதான் சூழ்நிலையை மாற்றி அரண்மனையிலே கொண்டு போய் வைத்தார். ஆகவே தான் ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி கடைசி வரலாம். ஆனால் குமாரன் சாலமோனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆகவே தான் அவன் பின்னாட்களிலே ஸ்திரீகளால் இருதயம் மடுவி போய் மாயை மாயை மாய் என்றே மடிந்தான் சாலமோன். பார்த்தீங்களா? என்றால் ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லலாம், ஆண்டவர் என் சூழ்நிலை மாற்றலை, சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது, 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணிக்கிறோம், ஒன்றும் மாறலை. பயப்படாதீர்கள், அவர் மாற்ற வல்லவர். ஆனால் அதற்கு முன்பு உங்களை மாற்ற கர்த்தர் விரும்புவார். ஹல்லேலூயா. அந்த காலம் முடியும் பொழுது ஸ்தோத்திரம், தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதிலிருந்து சுருக்கமாக ஒரு 3 குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். இல்லை கவனிங்க. உங்கள் வாழ்க்கையோடு ஆண்டவர் தொட்டு பேசுகிற ஒரு நேரம், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறான்னு விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு கசப்பும் இனிப்பும். கசப்பும் இனிப்பும், bitterness and sweetness. இப்போ முதலாவது கசப்பு என்கிற தலைப்பில் பார்க்கலாம். இப்போ அதே 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 23 வாசிக்க கேட்போம். யாத்திரா 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாரா என்றால் கசப்பு, கசப்பு, bitterness. இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு போகிற யாத்திரை, அது ஒரு மோட்ச பிரயாணம் மாதிரிங்க. மோட்ச பிரயாணத்துக்கு அடையாளம் அது. நாம் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தினராய் போகிற அந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருமே மோட்ச பிரயாணிகள், பில்கிரீம், நம்ம எல்லாருமே. அப்படி இந்த மோட்ச பிரயாணத்தில் அனுதின வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில்
இந்த ஆபத்துகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். நமக்கு கவனிக்கணுங்க. வாழ்க்கையின் அர்த்தத்தை தேவஜனம் சரியாய் புரிந்து கொள்வோம் என்று சொன்னார், எந்த காலகட்டத்தில் நாம் இடரவே மாட்டோம், எந்த சோதனைக்கு இடர மாட்டோம் என்றால், இந்த மோட்ச பிரயாண வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அன்றாடம் அநேக சோதனைகளை அனுமதிக்கிறார்கள். ஆண்டவர் சோதனைகளை அனுமதிப்பு என்பது சின்ன சின்ன விஷயங்களை தாங்க சோதிப்பார். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய விஷயங்களில் தான் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை தான் சோதிப்பாருங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன், சோதனையை தாங்கக்கூடிய பலன் இருந்தால் தான் அந்த சோதனைக்கு நேராக வழிநடத்துவார். அந்த தாங்கக்கூடிய பலன் இல்லை என்றால் உங்கள் அனுமதிக்க மாட்டாருங்க. ஆபிரகாமுக்கு அந்த பலன் இருந்தது, அவனுக்கு பெரிய சோதனை, ஈசாக்கை பலியாக கேட்டார். லோத்துக்கு அந்த பலன் கிடையாது, ஆகவே அவனுக்கு அந்த சோதனை எல்லாம் கிடையாது. இதாங்க பேசிக்கு. ஆகவே அவர் சோதிக்கிறவர், பட்சிக்கிற அக்னி என்றெல்லாம் தவறாக நினைத்து தேவன் மேல் கசந்து கொள்ளக்கூடாது. கவனிக்கணும். அதே நேரத்தில் திராணிக்கு மீறி சோதிக்கிறவர் அல்ல, சோதனைக்கு தப்பும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிறவர். பலத்துக்கு மிஞ்சி பாரத்தை சுமத்தாத அன்பான தகப்பன் நமது அப்பன் இயேசு. ஹல்லேலூயா. உங்கள் பலம் அவருக்கு தெரியும், உங்கள் பலகீனம் அவருக்கு தெரியும். எவ்வளவு சுமப்பீர்கள் என்று அறிந்து அதற்கேற்ற விதத்திலே தான் நடத்துவாரே தவிர, எந்த ஒரு தகப்பனும் தன் மகனுடைய பலத்துக்கு மீறி சுமை சுமத்த மாட்டான். பொல்லாத தகப்பனாகி நாமே அப்படி இருக்கும் பொழுது நல்ல தகப்பனாகி நமது ஆண்டவர் எப்படி அனுமதிப்பா? ஆண்டவர் குறித்து சில நேரங்களில் தப்பான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது. பழைய ஏற்பாட்டு தேவனா அவர் சிட்சிக்கிறவர், பட்சிக்கிற அக்னி. நோ, ஒருபோது அப்படி நினைக்கக்கூடாது. அவரை போல அன்பான தெய்வத்தை நாம் பார்க்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். முறுமுறுத்தார்கள், பின்வாங்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் எகிப்துக்கே திரும்புவோம் என்று சொன்னார்கள். எத்தனையோ விஷயம் அவரை மனமடிவாக்கினார்கள். ஆனால் ஒரு விசை கூட, ஒரு நாள் கூட கொடுத்த மன்னாவை நிறுத்தவே இல்லை. 40 வருஷம் ஒரு நாள் கூட மன்னாவை நிறுத்தலை. 40 வருஷம் 24 மணி நேரமும் தினமும் மேக சம்பத்தையும் அக்னி சம்பத்தை விட்டு விலக்கலை. அவர்கள் பாவம் செய்த பொழுதும் எதிர்த்த பொழுதும் ஒரு நாளும் இது செய்யவில்லை. இதெல்லாம் எசென்சியல் அவர்களுக்கு. ஆகவே அதை எடுக்கல பாருங்க என்றால் எவ்வளவு அன்பான தகப்பன் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பானவருங்க அவர். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிற கசப்பு இருக்கும் என்றா அது எல்லாவற்றையும் இன்னைக்கு இருதயத்தை விட்டு வெளியே எடுங்க. ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அன்றாட வாழ்க்கையில் அவர் சோதிப்பார். சின்ன சின்ன விஷயங்கள் தானே சோதிக்கிறார். நீங்கள் அப்படியே வேதத்தை புரட்டி பாருங்க. இங்கேயும் சோதனை, தண்ணீர் தான் சோதனை. தண்ணீர் குடிப்பதில் சோதனை கிதியோனுக்கு, இங்கே தண்ணீர் இல்லாததினால் சோதனை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்பத்தினால் சோதனை. ஆகாரம் இல்லை, 5 அப்பம் 2 பேர் 5000 பேர் போஷித்தால் அப்பத்தில் சோதனை. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே தான் கர்த்தர் சோதிக்கிறார். ஆகவே தான் சொன்ன, பலத்துக்கு மிஞ்சின பாரத்தை நம்ம மேல் வைக்க மாட்டார். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் என்னை தண்டித்து விட்டார், எடுத்து விட்டார், கடினமானவர் நினைக்காதீங்க. கடினமான மனுஷன் என்று அறிந்து கொடுத்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்த அந்த மனுஷனை போல ஆகக்கூடாது நீங்கள். ஆகவே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவர் அனுமதித்த எல்லாவற்றுக்கும் நல்லதுன்னு சொல்லுங்க, அவர் நல்லவர்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், அவர் நல்லவராகவே இருப்பார். உங்கள் காரியங்கள் மகிமையாகவே இருக்கும், முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மோட்ச பிரயாண வாழ்க்கையில் அன்னைக்கு தினமும் நமக்கு பாடுகள் உண்டு, எங்கேயும் மறக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார் யோவான் 16:33 படியாக, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் அல்லவா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம்
22 கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார். அவர்களோ சீஷர்கள் அநேக வேதனைகள் அங்கே இருக்கிறாங்க. ஆரம்ப கால விசுவாசிகள் அவர்கள். அநேக உபத்திரவங்கள். அவர்களுக்கு இவர்கள் என்ன ஆலோசனை சொல்லணும்? பவுலும் பர்னபாவும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இதெல்லாம் மாறிடும். ஆனால் அப்படி சொல்ல பாருங்க, இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியா தேவராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள். பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார், 1 தெசலோனிக்கேயர் 3:3 கொஞ்சம் வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 3:3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? ஆகவே இருதயத்தில் ஒரு தெளிவு நமக்கு வேணும். தேவனை குறித்து, அவர் அனுமதிக்கிற சோதனை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலை நாம் இடறவே மாட்டோம். கவனிங்க, இவர்கள் செங்கடலை கடந்து 3 நாட்களுக்குள்ளாகத்தான் இந்த சூர் என்கிற வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த 15:22 வாசிங்கள மறுபடியும். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஒன்று அது வனாந்தரம், இன்னொன்று தண்ணீர் இல்லை. இன்னொன்று தண்ணீர் இருந்தது, அது கசப்பாக இருந்தது. அடுத்தடுத்து சோதனைகள். இப்போதான் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. 430 வருஷம் அடிமைகளாக இருந்தவர்கள் இப்போதான் வெளியே வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் புது விசுவாசி அவங்க. ஆவிக்குரிய ஜீவித்தில் அவர்கள் குழந்தைகளைப் போல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் திடீரென்று இந்த சோதனை. செங்கடலை அந்த பாதையை திறந்ததை கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் இப்பொழுது வனாந்தரம், தண்ணீர் இல்லை, இருக்கிற தண்ணியும் கசப்பாக இருக்கிறது என்று சோதனை பார்த்த உடனே திகைத்திருப்பார்கள். நாம் சமாதானமாக இருப்போம் என்று வந்தோம், சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தோம், கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு போகிறோம் என்று மகிழ்ச்சியாய் வந்தால், நமது தேவன் வல்லவர் நல்லவன் சொன்னால், திடீரென்று சோதனை, திடீரென்று வனாந்தரம், திடீரென்று தண்ணீர் இல்லாத நிலைமை, ஏன் என்று அவர் அங்கலாய்த்திருப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்ட உடனே நாம அப்படித்தான் நினைக்கிறோம். ஐயோ, ரட்சிக்கப்பட்டு விட்டால் சந்தோஷம்தான், சமாதானம் தான், நிம்மதி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன மகிழ்ச்சி என்று நினைச்சுத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அநேக நெருக்கத்தை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே பிசாசனால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்த்தீங்களா? செங்கடலை கடந்த பிறகுத்தான் இந்த சோதனை அவர்களுக்கு. என்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம நினைக்கிறது போல எல்லாம் சந்தோஷமாக சமாதானம் தான் நினைக்கப்படாதுங்க. நமக்கு சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இன்னொரு விஷயத்தில் கவனிக்கணும். நம்ம எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக கிடந்தார்கள். அவர்கள் பாவத்திலே இன்பமாக இருந்தார்கள். அங்கே எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களுக்கு விக்கிரக ஆராதனை செய்தார்கள், பாவத்தில் கிடந்தார்கள். அப்படி எகிப்து தேசத்திலே அவர்கள் பாவத்திலே இன்பமாக இருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய காரியம் வரும்பொழுது அங்கே துன்பம், கர்த்தருடைய காரியம் வரும்போது அங்கே துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இன்னும் நான் சொல்லுகிறேன், அவர்கள் எகிப்து தேசத்தில் நைல் நதியின் தண்ணீரை குடித்தார்கள். உலகத்திலேயே மிக ருசியான நல்ல அருமையான தண்ணீர் என்றால் உலகத்திலே நைல் நதியின் தண்ணீர் தான். அந்த நைல் நதியின் தண்ணீரை அவர்கள் இன்பமாய் குடித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கானானுக்கு போகிற வழியில் வந்துவிட்டால் தண்ணீரே இல்லை. அவர்களுக்கு இருந்த தண்ணீரும் கசப்பாக இருக்கிறது என்றால் அவர் என்ன நினைச்சிருப்பாங்க? அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆகவே தான் அவர் சொன்னார்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் சொல்றாங்க பாருங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா சும்மா சொல்லலுங்க.
என்னாகும் 11:5-6 கொஞ்சம் வாசிங்களேன். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ஐயோ, நாங்க ஆண்டவரை நம்பி வந்தோம், அங்கே இருக்கும் பொழுதே நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டோம், நைல் நதியின் தண்ணீரை குடித்தோம். ஆனால் இங்கேயோ எங்களுக்கு எல்லாம் ஒன்றுமில்லை, இருக்கிற தண்ணீரும் கசப்பாக இருக்கிறதே என்று அவர் கலங்கி எகிப்து தேசத்தினுடைய தண்ணீருக்கும் வெங்காயத்துக்கும் வெள்ளை பூண்டுக்கும் ஏங்கினார்கள். எங்கள் சந்தர்ப்பங்களிலே நாம் அப்படித்தான். ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த உடனே சோதனை பார்க்கும் பொழுது, நெருக்கங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருந்தேன், என்னிடத்துல ஏராளமாய் பணம் இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தேன், எப்பவும் சந்தோஷமா இருந்தேன், எப்பவும் பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஒரு குறையும் இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் போய்விட்டது, எல்லாம் நேர்மாறாக இருக்கிறது, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் என்று இஸ்ரவேல் ஜனத்தை போலத்தான் அநேக நேரங்களிலே நாம் ஏங்குகிறோம், தவிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை அவர்கள் இன்னும் தூஷிப்பார்கள். நீ ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? 21 நாள் உபவாச என்ன பிரயோஜனம்? ஞாயிறு தோறும் வேதத்தை தூக்கி கொண்டு நீங்கள் ஆலயத்துக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் பாருங்க, அப்படிலாம் நாங்கள் போகிறதில்ல, எதுவுமே தரதில்லை, நாங்கள் இருப்போம் போல இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். வேதத்தில் தாவீதை பார்த்து அவர் சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? சங்கீதம் 42:3 வாசித்து பாருங்களேன். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளும் இருந்தார்கள். தாவீதுக்கும் அந்த சோதனை இருந்தது, இன்றைக்கும் தேவ ஜனத்துக்கு அந்த சோதனை இருக்கிறது. 42ஆம் சங்கீதம் 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது. எனக்கு கஷ்ட நஷ்டம் அது கூட பரவாயில்லைங்க, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், எதிராளி சொல்றான், அடுத்தவன் சொல்றான், உன் தேவன் எங்கே? அவர் இருந்தாதெல்லாம் நடக்குமா என்று அவர்கள் கேட்கும் பொழுது தான் என் இருதயம் உடைந்து போகிறது. ரட்சிக்கப்படாதவன், குணப்படாதவன் கேட்கிறான், உன் தேவன் எங்கே? இருந்தா நடக்குமா? நாங்க பாரு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானம் இருக்கிறோம், நாங்க கோயிலுக்கு போறதில்ல, ஒன்றும் போறதில்ல, நல்லா இருக்கிறோம், காரியங்கள் வாய்க்குது, உன் காரியம் என்ன என்று குணப்படாதவர்கள், புறஜாதி மக்கள் சொல்லும் பொழுது நம் உள்ளம் இன்னும் உடைந்து போகிறது. ஆனால் தேவ ஜனத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புறஜாதிகள் சத்தத்துக்கு, குணப்படாத மக்கள் சத்தத்துக்கு செவி கூடாதிருங்கள், கவனியுங்கள். எகிப்து தேசத்தில் நைல் நதியின் தண்ணீரை குடிக்கும் போது அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தின் நைல் நதியின் தண்ணீரை குடிப்பதை காட்டிலும் அதை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள இருந்து பாடு அனுபவிப்பதே நல்லது. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அடிமையாய் கிடந்து நைல் நதியின் தண்ணீரை குடிப்பதை காட்டிலும் அடிமைத்தனத்தில் வெளியே வந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் தவித்தாலும் நல்லதுதான். அல்லேலூயா. ஏனென்றால் நமது அழைப்பு வேற, எகிப்தியனின் அழைப்பு வேற, ரட்சிக்கப்படாத ஜனத்தினுடைய அழைப்பு வேற, நம்ம அழைப்பு வேற. அவர்கள் பாதை வேற, நம்ம பாதை வேற. அவர்கள் முடிவு வேற, நம்ம முடிவு வேற. அவர்கள் முடிவு நரகம், நமது முடிவு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவர்களுக்கு சூழ்நிலை எப்ப மாறுன்னு தெரியாது. மாறுவது மட்டுமல்ல, அவர்கள் சூழ்நிலை தலைகீழாவே போயிடும், இல்லாமலே போய்விடுவார். நமக்கு அப்படி அல்ல. சின்ன சோதனை வரும், ஆண்டவர் சின்ன சோதனை ஜபத்து கேட்டு தூக்கி எடுப்பார். உங்கள் பயணம் வெற்றியா இருக்கும், உங்கள் முடிவு மகிமையா இருக்கும். உங்களை அழைத்தவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு விபத்து, ஆபத்து என்றால் கதை முடிந்தது. நமக்கு ஒரு நெருக்கம் என்றால் நெருக்கத்தை முதல்ல தூக்கி எடுத்து ஆதரித்து, நமது ஓட்டத்தை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நிந்தனையோடு வந்திருக்கலாம், அவமானத்தோடு வந்திருக்கலாம், பலர் பேசுகிற பேச்சை கேட்டு சகிக்க முடியாம வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் முடிவு வேற, அவர்கள் முடிவு வேற. உன் மகிமை வேற, அவர்கள் மகிமை வேற. உன் அழைப்பு வேற, அவர்கள் அழைப்பு வேற. அவனுக்கு ஒரு சின்ன சோதனை வந்தால் அவனால் தாங்க முடியாது. ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமது எஜமானன் இயேசு எல்லா சோதனையும் சகித்தவர் இயேசு, பாடுகளை சகித்தவர் இயேசு, பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு, பேயை ஜெயித்தவர் இயேசு, நோயை ஜெயித்தவர் இயேசு, ஜெயம் பெற்றவர் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்க, ஒருபோதும் தோல்வி அடையாது. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆகவே நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், பேசலாம், சகித்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். முடிவு உங்களுக்கு மகிமையா இருக்கும். சிவேல் ஜனம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எதிர்பார்த்து வந்தார்கள். ஆனால் தண்ணீரே இல்லை, இருக்கிற தண்ணீரும் கசப்பா இருக்கிறது. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் அப்படி நடக்கும், பயந்துடக்கூடாது. நம்ம யாத்திராகம் 3:8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்படித்தாங்க இவளை அழைத்தார். வாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன். அது மட்டும் சொல்லல, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 சேர்த்து தான் வாசிக்கணும். உபாகமம் 6:10-11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை இதெல்லாம் சொல்றார். நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிப்பாய், கட்டாத வீட்டை நீ பிரவேசித்து சுகித்திருப்பாய், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன். ஆனால் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணி அதை நம்பித்தான் வந்திருக்கிறார்கள். ஆனா இப்போ இருக்கிறது வனாந்தரம் மட்டுமல்ல, தண்ணீரும் இல்லை, இருக்கிற தண்ணீரும் கசப்பா இருக்கிறதுண்டா. என்ன நினைச்சிருப்பாங்க? ஆனால் இதுவே முடிவு அல்ல, இது ஒரு சிறிய சோதனை தான். முடிவு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்றால் கொடுக்கத்தான் செய்வார். கொடுத்தார். அதுதான் நம்ம வாழ்க்கை. இப்ப சந்திக்கிற சோதனைகள், நெருக்கங்களை பார்த்து இதுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க, இதோடு கதை முடிந்ததுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த சோதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. இது அற்ப காலம் தோண்டுகிற ஒரு சோதனை, முடியும், முடிவு மகிமையா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, நீங்களே சூழ்நிலையை மாற்ற நினைக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சூழ்நிலையை நீங்களே மாற்ற நினைக்கக்கூடாது. இவ்வளோ சோதனை, இத்தனை பிரச்சனை, ஆக எதையாக செய்து எப்படியாக செய்து எப்படியா மாற்றி விடலாம் என்று தேவ சித்தத்துக்கு மாறாக மட்டும் நீங்கள் சூழ்நிலையை மாற்ற நினைக்கக்கூடாது. நீங்களே சூழ்நிலையை மாற்ற நினைக்காதீங்க. ஆண்டவர் மாற்றுவார் என்றால் அதன் முடிவு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமே. எதுவாக இருக்கட்டும், ஏதோ குறுக்கு வழியில் போய் யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க, மாற்ற நினைக்காதீங்க.
நகோமி மாற்ற நினைத்தாள். பெத்லெகேமில் பஞ்சம், மோவாப் தேசத்துக்கு போனார். அங்கே தன் பிள்ளைகளுக்கு மோவாபிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி வைத்தார். சூழ்நிலையை மாற்ற நினைச்சா. விளைவு, புருஷன் மரித்தான், மூத்த மகன் மரித்தான், இளைய மகன் மரித்தான், 3 விதவைகளாய் போனார்கள். பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்கிறேன், யாராகட்டும் சூழ்நிலை நீங்களே மாற்ற நினைக்காதீங்க, ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கசப்பு இனிப்பாக மாறும். நான் விசுவாசிக்கிறேன், மிக சீக்கிரத்தில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி மாறாவை மதுரமாய் மாற்றின தெய்வம் நல்ல சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் பட்ட பாடுகளுக்குரிய பலனை தருவார். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடுத்தக்கள் அல்ல. ரோமர் 8:18 பார்க்குறோம். ஆகவே இப்போ சந்திக்கிற சோதனை நெருக்கத்தை பார்த்து சோர்ந்துடாதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுறாதீங்க, ஆண்டவரை பின்பற்றுவதை நிறுத்திடாதீங்க. முடிவு உங்களுக்கு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமே. அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகம் செய்யும். சரி, 2வது இனிப்பு. முதல்ல கசப்புன்னு பார்த்தோம். வனாந்தரம், தண்ணீரில் இருக்கிற தண்ணியும் கசப்பாக இருந்தது. இப்போ இனிப்புன்ற தலைப்பில் பார்க்கலாம். இப்போ 25-26 வாசிப்போம். யாத்திரா 15:25-26. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. 24 வாசி, 24 சேர்த்து. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்று தண்ணீர் இல்லாததினால, தாகத்தினால அவர்கள் முறுமுக்கிறார். எண்ணத்தை நாங்கள் குடிப்போம். இஸ்ரவேல் ஜனம் எவ்வளோ பொல்லாத ஜனம் இல்லைங்களா? என்ன பொல்லாத ஜனம். நாமும் அநேக நேரங்களில் இஸ்ரவேல் ஜனத்தை காட்டிலும் அதிகமாய் முறுமுறுக்கத்தான் செய்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாருங்க, சூழ்நிலை எதுவாக இருக்கட்டுங்க, முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பு தான் தேவனுக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வரும். நீங்கள் என்னாகமம் 13-14 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்கிறார், 40 வருஷம் ஆகும் இந்த வனாந்தரத்தை கடந்து போவீங்க, அநேகர் செத்தே போவீங்க, 40 வருஷம் வனாந்தரம் அலைந்து திருவிங்கன்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா, அங்கே முறுமுறுத்தார்கள். யோபு பார்த்துட்டு வந்து 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி கேட்டு, எங்களை கொண்டு வாடவா வனாந்தரத்தை கொண்டு வந்தீர் என்று முறுமுறுத்தார். முறுமுறுப்பின் நிமித்தம் தான் அந்த வனாந்தரம் சொல்ல போனால் 2 மாசத்துல போய் சேர்ந்துருக்கணும் அவங்க கானான் தேசத்துக்கு. 40 வருஷம் ஆச்சு. காரணம் இந்த முறுமுறுப்பு. ஆகவே முறுமுறுப்பு தான் அவருக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது. அதனால என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. வம்பும் புத்தியுமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தல தகும். என்ன நடக்கட்டும், தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், நடக்குதோ நடக்கலையோ, எல்லாம் எதிராக இருக்குதா, ஒன்று செய்யுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. அனுமதித்த எல்லா பாதைகளுக்கு தோத்திரம்னு சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்ல முடியாது இவுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சூழ்நிலையை கர்த்தர் தலைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமே. இவங்களுடைய கைவந்த கலங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு முறுமுறுக்கிறது. இந்த இடமெல்லாம் பாருங்க, நீங்க முறுமுறுத்தார்கள். யாத்ராகம் 16:1-12 என்னாகமம் 16:41, என்னாகம் 14:2, என்னாகமம் 14:27-28-29, என்னாகம் 17:1, சங்கீதம் 78:17, 106 சங்கீதம் 14 எல்லாம் வாசித்து பாருங்க. அவர்கள் முறுமுறுத்தார்கள். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, சரி, பிரச்சனைக்கு பரிகாரம் முறுமுறுப்பு அல்ல. கவனிக்கணும், இன்னும் பிரச்சனை கூடத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைக்கு பரிகாரம் முறுமுறுப்பு அல்ல.
இன்னும் சொல்லுகிறேன், இவர்கள் முறுமுறுக்கு காரணம் என்னன்னா, எகிப்து இவர்கள் இருதயத்தில் இருந்தது. எகிப்து இருதயத்தில் இருக்கிற வரை பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. என்ன சார் எகிப்து இருதயத்தில் சொன்னால், கடந்த கால வாழ்க்கை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பாத பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டாலும் அது இருதயத்தில் இருக்கிற வரையிலும் பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. ஆகவே தான் சொன்ன, எகிப்து இருதயத்தில் இருக்கிற வரையிலும் பிரச்சனைக்கு முடிவல்ல. இஸ்ரவேல் ஜனத்து வாழ்க்கை அப்படித்தான். அவர்கள் கடைசி அந்த யோசுவா காலேபை தவிர அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மடிந்தார்கள். 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் புறப்பட்டார்கள். 2 பேரை தவிர அத்தனை பேர் மடிந்தார்கள். காரணம், அவர்கள் இருதயத்தில் எகிப்து இருந்தது. எப்ப பாருங்க, எகிப்தில் அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், ஒரு காலகட்டத்தில் எங்களை நடத்தி வந்த தெய்வம் எகிப்தின் தெய்வங்கள் தான் என்று எகிப்துக்கே திரும்பவும் என்று திரும்பினார்கள். அநேகர் மடிந்தார்கள். அந்த 2 பேர் தவிர அத்தனை பேர் வனாந்தரத்தில் மடிந்தார்கள். காரணம், அவர்கள் இருதயத்தில் எகிப்து இருந்தது. தாங்க காரணம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தில் எகிப்தை எடுத்து வெளியே போடுங்க, வெளியேற்றுங்கள். அவர் விரும்பாத கடந்த கால கசப்பானவைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயம், கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் இன்னும் சிலது தொடர்ந்து அவர்களோடு வருகிறது. அவர்களோடு கூட எகிப்தின் பாவம் அவர்களோடு பின்பற்றி வந்தது. எகிப்தின் விக்கிர ஆராதனை அவர்களோடு கூட வந்தது. அங்கே விக்கிர ஆராதனை செய்தார்கள், தொடர்ந்து பின்பற்றியது. சீனாய் மலையில் அவர்கள் விக்கிரத்தை உண்டு பண்ணினார், வார்ப்பு கருவிகளை கொண்டு வந்தார்கள் இருக்குது எகிப்து தேசத்திலிருந்து. பார்த்தீங்களா, எதுக்கு வார்ப்பு கருவி கொண்டு வரணும்? மறுபடி விக்கிரத்தை செய்வது என்று அந்த எகிப்து இவர்களோடு கூட தொடர்ந்து பயணம் செய்து இருதயத்தில் இருந்தது. ஆகவே தான் பிரச்சனை. 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் மடிந்தார்கள். ஆனால் காலேப் யோசுவாவை பாருங்கள், அவர்கள் எல்லாம் அவருடைய இருதயத்துக்கு முழுவதும் செத்தவர்கள். அவர் நோக்கம் எண்ணமெல்லாம் கானான் தேசம். எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, எகிப்து திரும்பி பார்க்கலவங்க, எகிப்துக்கு போவான்னு சொல்லவங்க, சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், யுத்தம் எது வந்தாலும் சரி, அவர்கள் தரிசனம், நோக்கம், விருப்பமெல்லாம் கானான் தேசம், கானான் தேசம், கானான் தேசம். அமலேக்கர் எதிர்த்தார்கள், எதிர்த்த பொழுதும் கானான் தேசத்தையே தரிசனத்தை கொண்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் மாராவுக்கு வந்த பொழுதும், மாறாதான் எங்களுடைய டெஸ்டினேஷன் அல்ல, எங்கள் டெஸ்டினேஷன் கானான் தேசம் என்று சொல்லி கானான் தேசத்தை அவர்கள் கண்டார்கள். அப்படியே வனாந்தரத்தில் நடைபெற்ற எல்லா சோதனைகளிலும் யுத்தம் வந்த பொழுதும் யுத்தத்திலேயும் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் செய்த பொழுதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்த பொழுதெல்லாம் அவர் யுத்தம் செய்தார்கள். கானானை நோக்கி புறப்பட்டு கானானையே எதிர்த்து, கானானையே அவர்கள் எதிர்பார்த்து யுத்தம் செய்தார்கள். யுத்தம் செய்யும் பொழுதும் சோதனைகள் நெருக்கம் வந்த போதெல்லாம் தரிசனம் கானான் தேசம், கானான் தேசம், கானான் தேசம். கர்த்தர் சொன்னா, கால் மிதித்த தேசத்தை காலே சுதந்தரிப்பான். யோசுவா சுதந்தரிப்பான், மற்றவர் சுதந்தரிக்க மாட்டார். பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்கிறேன், இந்த பொல்லாத உலகத்தில் எத்தனையோ நெருக்கங்கள், சோதனைகள் வந்தாலும் சரி, எகிப்து இருக்கக்கூடாது. நம்ம தரிசனம் எல்லாம் பரம கானானாகிய மோட்ச பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, அந்த மோட்ச பாக்கியத்தை நமக்காக ஆண்டவர் நியமித்த அந்த மோட்ச பாக்கியத்தை நீங்கள் மறவாமல், நம்ம தரிசனமே மோட்ச பாக்கியம் என்று கால்கள் பூமியில் இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனை முழுவதும் பரலோகத்தில் இருக்கட்டும். உங்கள் யாத்திரையெல்லாம் ஜெயமா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கும். உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக் கொள்ள போகிறேன். அதுதான் சார் நம்ம டெஸ்டினேஷன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டு, அதுதான் சார் நம்ம லக்கு. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதான் நம்ம தரிசனம். ஆகவே எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும், இந்த வனாந்தர யாத்திரையாக இந்த உலகத்தில் நம்ம தரிசனம் கானான் தேசமாக இருக்கட்டும், பரம கானானா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நாம் கொடுத்த வாக்குத்தத்தம். அங்கே கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணுங்க. எத்தனை சோதனை வரட்டும், நெருக்க வரட்டும், பணமோ வியாதியோ போராட்டம், அந்த பரம தரிசனத்தை திருடி விடுவதுக்கு இடம் தரவே கூடாது. நீங்கள் சின்ன சோதனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது எதுவும் உங்கள் தரிசனத்தை திருடி விடாதபடிக்கு அழைத்த அழைப்பில் உறுதியாயிருங்கள். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜாம்பவான்களாக இருங்கள், ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகளாக இருங்கள்.
நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களாங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நமது டெஸ்டினேஷன் இந்த பூமி இல்லை, நமது டெஸ்டினேஷன் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், எகிப்து இருதயத்தில் இருக்கிற வரையிலும் பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. எகிப்தை வெளியேற்றுங்கள், பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சோதனை வந்தப்ப அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஏன் இந்த சோதனை அனுமதிக்கிறார்னா, வனாந்தர வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்கணும். நிறைய பாடங்கள் உண்டு வனாந்தர சோதனையில். ஒன்று ரெண்டு சொல்லுவேன் அப்படியே. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிலும் சகலவற்றுக்கும் நன்மை உண்டு. என் தேவன் எதையும் மாற்ற வல்லவர், எதை செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார் என்று அந்த ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சோதனை. நமக்கு அப்படித்தானே? ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா. என்ன சகலமோ அது முந்திருக்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. மரணமோ வாழ்வோ நாசமோசமோ பட்டயமோ எதுவா இருந்தால் இது எல்லாம் ஏன் நடக்குதான்? நன்மைக்கு எதுவாக. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உங்க வாழ்க்கையில சில சோதனைகள், நெருக்கங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் வந்திருக்கலாம். எதுக்கு என்று சொன்னால் உங்களை அழிப்பதற்கல்ல, பின்னணியிலே தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் உங்களை உயர்த்துவதற்கு வேலை செய்கிறது. அதான் இந்த வசனத்தின் அர்த்தம். ரோமர் 8:20 வசனத்தின் அர்த்தமே, நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் உங்களை உயர்த்துவதற்கு வேலை செய்கிறது. சில நேரத்தில் இது ஏன் நடக்குது நமக்கு தெரியாது, எங்கே எப்போ முடியும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் வருகிற சோதனை தானே தவிர உங்களை அழிப்பதற்காக அல்ல. கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்லுகிறேன், இந்த சோதனைகள், நஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அம்மா, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற வேலை தாங்க இதெல்லாம். யாத்திராம் 14 முந்தைய அதிகாரத்தை வாசித்து பாருங்க. செங்கடல் குறுக்க நிற்கிறது, பின்னணியில் எகிப்து சேனை வருகிறது. என்ன நடக்குதுன்னு தெரியல. முழுவதும் காத்து தான் வீசுது. என்ன யோசிச்சிருப்பாங்க? எங்களுக்கு பாதை தெரியவில்லை, பின்னாடி போகல, முன்னாடி போக முடியல, ரெண்டு பக்கமும் நெருக்கமா இருக்கிறது, என்ன நடக்கிறது? ஓ தேவனே, என்ன செய்யறீங்க நீங்க? எங்களை எகிப்து தேசத்தை விட்டு இருக்கோம், நாங்கள் எகிப்து தேசத்தை விட்டு உண்மை நம்பி வந்திருக்கிறோம். இப்பொழுது பார்த்தால் அந்த அடிமைப்படுத்தின சத்துரு நெருங்கிவிட்டால், எதிரே செங்கடல் கொந்தளிக்கிறது, இரண்டு பக்கம் மலகை, எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கிற. ஓ தேவனே, ஏன் எங்களுக்கு இப்படி என்று கலங்கினார்கள். பதிலே இல்லை. ராத்திரி காத்து தாங்க வீசுது. நீங்கள் யாத்திராம் 14 வாசித்து பாருங்க. விடியற் காலத்தில் செங்கடல் 2 திறந்தது, பாதை கிடைத்தது, அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். துரத்தினவர்கள் அதே செங்கடலில் மடிந்தார் என்றால் முழுவதும் காற்று வேலை செய்தது. எதற்கு? இவர்களுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுப்பதற்கு, இவர்கள் சத்துருவுக்கு குடி தோண்டுவதற்கு தேவன் வேலை செய்தார் என்றால் உங்களுக்கு சொல்றாருங்க, இந்த சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் தேவன் உங்களுக்காக, உங்களுக்கு ஒரு பாதையை திறப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் வேலை முடியும் பொழுதுதான் தெரியும், என் தேவன் எத்தனை பெரியவர், எத்தனை நல்லவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரம் அந்த வேலை முடிய போகிறது. ஓ, ஒரு பாதை கர்த்தர் திறக்க போகிறார். அது ஆச்சரியமா இருக்கும், உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பல வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் சொல்ற வேற ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கிறார். வேற ஒரு வாசலை திறப்பதற்காகவே ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. மிக சீக்கிரத்தில் ஓ வாசலை திறக்கிறது வந்திருக்கிற. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இனி ஒருவனும் உன் வாசலை பூட்ட முடியாது. உனக்கு தேவன் திறந்ததை இனி யாராலும் பூட்ட முடியாது. 2025 தேவனுக்கு பெரிய பாதையை திறக்கிறார். அது ராஜபாதையா இருக்கும். ஒரு பெரிய வாசலை தேவன் திறக்கிறார். இனி ஒருவனும் அதை அடைக்கவே முடியாது. விசுவாசித்தா தோத்திரமானேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ, அவர் திறந்த வாசல் அடைக்க ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த சோதனை.
என்ன வேலை? என் ஜனம் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும். என் ஜனம் எந்த நேரத்தில் எதையும் நான் செய்ய வல்லவர் என்று என்னை நம்ப வேண்டும். இந்த சோதனை சீக்கிரத்துக்கு முடிவுக்கு வரும், சோதனையே என் வாழ்க்கை அல்ல என்று என் ஜனம் நம்ப வேண்டும். இன்று ஆண்டவர் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் இந்த சோதனை தேவன் அனுமதித்தான். என்றால் நமது வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது நமக்காக வேலை செய்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம இப்போ 15-25 வாசிங்க யாத்திராகமம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு, போதும். இஸ்ரவேல் ஜனம் தண்ணீர் இல்லாததினால் முறுமுறுத்தார்கள். பக்தன் மோசே இதை தேவ சமூகத்தில் வைத்தார். தேவனிடத்திலே தேவ சமூகத்தில் பக்தன் மோசே வைத்தாருங்க. இதுக்கு தாங்க இந்த சோதனை. என் ஜனம் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே என்னை நெருங்கி ஜீவிக்க வேண்டும், நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தாங்க இந்த சோதனை. நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள் நெருக்கல் எதுக்குன்னா, நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்கணும், ஜெபிக்கணும், ஜெபத்திலே அவரை யார் என்று கண்டுபிடிக்கணும். அதற்காகத்தான் சோதனைகள். இருக்கிற இந்த கடைசி நாளில் வந்திருக்க தேவ ஜனத்துக்கு கர்த்தர் சொல்றாருங்க, ஏன் இந்த நெருக்கம் சோதனை என்றால், நீங்கள் தேவனை நெருங்குவதற்கு, ஜெபிப்பதற்கு, அவரை யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சோதனை, தவிர உங்களை அழிப்பதற்கு அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, இல்லை கையை வைச்சாமே. அப்படி மோசே ஜெபித்த பொழுது அப்பதான் கர்த்தர் ஒரு மரத்தை காட்டுறாருங்க. அதை வெட்டி தண்ணீரில் போட்ட பொழுது அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. அந்த மரம் கல்வாரி சிலுவையின் மரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட கல்வாரி மரம். இங்கே கவனித்தால் பிரச்சனைக்கு பரிகாரம் மோசே கிடையாது. மோசே ஜெபிக்கத்தான் செய்தார். கர்த்தர் சொன்னது போல வெட்டி தண்ணீரில் போடுவது தான் ஒரு வேலை. பரிகாரி கர்த்தர் தான். ஹல்லேலூயா, ஆமே. நாங்கள் எல்லாம் உங்களுக்காக வேலை செய்கிறவர்கள் தான். பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா. ஆகவே எந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் கர்த்தர் தான். ஆகவே ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணுங்கள். இனி 21 நாள் உபவாசம் பண்ணும் பொழுது அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள். 21 நாள் கலந்து கொள்ளுங்கள். சோத்திரம், உங்க எல்லா கசப்பும் மதுரமாய் மாறும். எல்லா கசப்பையும் மதுரமாய் மாற்றுவது ஜெபம். ஹல்லேலூயா. ஒருவேளை மோசே ஜெபிக்காதிருந்தால் அந்த மரமே தெரிஞ்சிருக்காதுங்க. மாறாவை மதுரமாய் மாற்றக்கூடிய மரம் இருப்பதே தெரிஞ்சிருக்காது என்றால் அதே இடத்திலே மாண்டு போயிருப்பார்கள். இப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அந்த ஜெபம் தான் மதுரமாய் மாற்றக்கூடிய மரத்தை காண்பிக்க வைத்தது. அதை வெட்டி போட்ட பொழுது மாறா மதுரமாய் மாறிவிட்டது. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம் கல்வாரி சிலுவை தான். நமக்காக மரித்த ஆண்டவர் தான் நமக்கு பரிகாரம். அப்படி தழும்புகளால் குணமானீர்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதினபடி இயேசு நமக்கு சாபமானார் என்றார். சாபத்துக்கு பரிகாரம் இயேசு கல்வாரி சிலுவை. 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்றுவதற்கு தரித்திரரானார். நம்ம தரித்திரத்துக்கு முடிவு பரிகாரம் இயேசு கல்வாரி சிலுவை. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நமது வியாதிக்கு பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். ஆகவே கல்வாரிக்கு வந்த ஒருவர் வெட்கப்பட்டு போனதல்ல, வெறுமையாய் போனதல்ல. ஜெபியுங்கள், கல்வாரி நாதரை தேடுங்க, அவரை நம்புங்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. இங்கே தான் அந்த பேர் வருது. அவர் சுகமளிக்கிற தெய்வம். நான் விசுவாசிக்க இந்த 21 நாள் ஒருவேளை வியாதி விலகணத்தோடு வந்திருந்தால் இந்த நாளில் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிபூர்ண விடுதலை உங்களுக்கு தருவார். அது எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கும்.
கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பார். அவர் யெகோவா ரஃபா. நல்ல கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. யெகோவா ரஃபா தேவி இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறார். தடுமைகளால் குணமானிகள் தொட்டு சுகமாக்குற தெய்வம் வந்திருக்கிறார். Hallelujah. ஆமென். அவர்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னமே அந்த மரம் இருந்தது. ஏதோ அப்பதான் முளைக்கல அந்த மரம். அவர்கள் வருவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். சோதனை இங்கே உண்டு என்று தெரியும் என்று அறிந்தவர் முன்னமே அந்த மரத்தை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் என்றால் நமது தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். இந்த வருஷத்துல அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். உங்களை நட்ட நடு கடல்ல விடமாட்டார். திக்கு தெரியாத காட்டுல விடமாட்டார். அவர் யெகோவா ஈரே. அவர் யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. மாறவை மதுரமாய் மாற்றினார். எல்லாம்ப்பா அவர்கள் குடித்து சந்தோஷமாக புறப்பட்டாங்க. அடுத்த ஸ்டேஷன் தான் ஏலிம். அந்த ஒரு வார்த்தை சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இப்போ 15:27. 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இப்பொழுது பிரயாணப்பட்டு ஏலிம் என்கிற இடத்துக்கு வந்தாங்க. இந்த ஏலிம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நமது வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்ட காலம் அல்ல. நமது வாழ்க்கை எப்பொழுதுமே கசப்பு அல்ல. நமது வாழ்க்கை எப்பொழுதுமே துயரம், துக்கம், சோதனை அல்ல. அவை எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஒரு ஏலிம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதல் இடம் நமக்கு இருக்கிறது. சமாதானம் நமக்கு இருக்கிறது. நம்ம பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்கிறது. மட்டுமல்ல, கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். அந்த கானான் தேசத்துக்கு முன் ருசி தான் இந்த ஏலிம். இங்கே நீருற்றும் இருந்தது, பேரீச்ச மரம் இருந்தது சொன்னார். மகிழ்ச்சியான ஒரு இடம், சமாதானத்தின் இடம், நிம்மதியின் இடம் என்றால் கானான் தேசத்துக்கு முன் ருசிங்க அது. நான் கொடுக்க போகிறது கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறேன், கொடுப்பேன், நீங்கள் அங்கே பிரவேசிப்பீர்கள், அங்கே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினதுக்கு அடையாளம் உறுதி செய்த ஒரு இடம் ஏலிம் என்றார். தேவ ஜனத்தை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் மட்டுமல்ல, ஏலிம்ங்கிறது நம்ம ஏலிமில் இருந்து வருதும் இல்லை, அங்கிருந்து அடுத்த ஸ்டேஷன் போகிறாங்க. அதாங்க வனாந்தர யாத்திரை என்றா. ஒரு காலகட்டத்திலே நமக்கு இந்த உலகமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் அது கசப்பான மாறா போல, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதாங்க இந்த உலக வாழ்க்கை. அங்கே நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, சமாதானம் இல்லை. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு வகுத்த நமக்கு கொடுத்த பரமக்கானான் திருப்தி உண்டு, சமாதானம் உண்டு. அங்கே அலறுதல் சத்தம் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை. அப்படி மகிமையான இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணிக்கிறார். அதை நோக்கித்தான் போகணுமே தவிர இந்த உலகமே நிரந்தரம் அல்ல. ஆகவே ஏலிமை விட்டு புறப்பட்டார் என்று சொன்னார். நம்ம யாத்திரை தொடரணும் பரமகானானை நோக்கி. ஹல்லேலூயா. தேவ ஜனம் இதை அப்படியே மனதில் வைத்து நமது நோக்கமெல்லாம் கானான் தேசம், அதை மறவாதபடிக்கு உங்கள் யாத்திரை தொடரட்டும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா அதுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். அதையும் தொடர்ந்து அதையும் தொடர்ந்து அதையும் தொடர்ந்து விசுவாச தோக்கிற முடிக்கிறமா கிறிஸ்துவையே நோக்கி உமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையாய் ஓடுங்கள். அப்பன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. அந்த கரமவானானை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, கையை வச்சு ஹல்லேலூயா. D.L. மூடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான். ஒரு நாள் அவருடைய வீடு, சிக்காகோவில் இருந்த வீடு தீப்பற்றி எரிந்து சாம்பலாகி விட்டார். வெளியே ஊழித்துக்கு போயிட்டு வராருங்க. வந்த உடனே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ஐயோ மிஸ்டர் மோடி, உங்கள் வீடு எரிந்து சாம்பலாக போயிடுச்சு. அப்போ அவர் சொன்னாரா, அப்படியா, என் வீடு எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சா? அதனால் என்ன, எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்கிறது, அது எரியாத வீடு, சாம்பலாகாத வீடு, நிரந்தரமான வீடு. அப்படித்தான் சொன்னார் என்றால் நோக்கம், நமது கோல் லக்கு எல்லாம் பரமக்கானா. அதை மறந்துடாதீங்க.
தொடர்ந்து முன்னேறுங்கள். ஸ்தோத்திரம். அழைத்த உண்மையுள்ளவர் சீக்கிரம் வருகை இருக்கிறது, ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். திருச்சபை வசனத்தில் வளர்கிற ஆவிக்குரிய ஒரு நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம்பா. வசனத்தை கேட்கிற அந்த மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் சொன்னீங்களே சாமி. அப்படி இவர்களை ஆசீர்வதித்து நல்ல சுகம் தந்து, பலன் தந்து, வேலை வருமானங்களை கொடுத்து கனம் பண்ணுங்க. குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை அருளும் சுவாமி. போக்குவரத்தெல்லாம் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல வேலை தருவீரா, வியாபாரத்தை செழிக்க பண்ணுவீராக. போகிற காரியங்கள் வாய்க்கட்டும். படிக்கிற பள்ளிகளுக்கு நல்ல படிப்பும் அறிவு ஞானத்தை தாரும். நல்ல வேலை தந்து கனம் பண்ணுங்க சுவாமி. உமது நாமத்திலே பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 21 நாளும் நீ சொன்ன வார்த்தைகள் அப்படியே வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி அநேக சாட்சிகள் எழும்பட்டும் கர்த்தாவே. இந்த கடைசி நாளிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இவர்களை கிருபை தாங்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே.